ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம். நான் உங்கள் சிவா. இது உங்கள் இசிஜி இங்கிலீஷ் கிளாஸ் ரூம் கிராமர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். there are 4 kinds of sentences: ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி. கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னு சொன்னதுமே நமக்கு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் இதெல்லாமே கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பேசிக்காக இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்சஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸை டிக்ளரேட்டிவ்னு சொல்லலாம், அசர்ட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். அ சென்டென்ஸ் தட் மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ஷன். ஒரு சென்டென்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை உறுதியாக நமக்கு சொல்லுச்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னு சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? சப்ஜெக்ட் இருக்கணும், வேர்ப் இருக்கணும், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கணும், பங்க்சுவேஷன் மார்க், ஃபுல் ஸ்டாப் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அனிருத் சிங்ஸ் அ சாங். இதில் அனிருத் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், சிங்ஸ் அப்படிங்கிறது வேர்ப், அ சாங் அப்படிங்கிறது ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸாக இருக்குது. சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம் டீட்டெயிலாக. அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, அதுக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்தோம். இப்போது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்லேயே 2 வகையாக பிரிக்கிறாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு சென்டென்ஸ் நேர்மறையான சென்டென்ஸாக இருந்தால் அது பாசிட்டிவ், எதிர்மறையான வாக்கியமாக இருக்கும்போது அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் தானா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு சில க்ளூ வேர்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக நாட் அப்படின்ற வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். வேர்ப் கூட நாட் அப்படின்றது வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஆக்ஸிலரி வேர்ப் கூட நாட் வந்துச்சுன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அதை மட்டும்தான் வச்சு நம்ம நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கணுமா மேம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை, மற்ற சில வேர்ட்ஸும் இருக்குது. என்னென்னா நோ, நாட், நன், நோ ஒன், நோபடி, நத்திங், நெய்தர், நோவேர், நெவர், இது எல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் சில நெகட்டிவ் அட்வர்ப்ஸை வச்சு கூட நம்ம அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி, இதெல்லாமே நெகட்டிவ் அட்வர்ப்ஸ். இதெல்லாம் ஒரு சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது கட்டாயமாக நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக தான் இருக்கும். பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ நோ இங்கிலீஷ். நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ ஃப்ரெஞ்ச். இந்த நோட்டில் நான் எழுதும்போது ஐ டோன்ட் நோ ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிறது ஸ்கேர்ஸ்லிக்கு நேராக ஏரோ மார்க் போட்டிருக்கு. பட் இது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஐ டோன்ட் நோ ஃப்ரெண்ட்ஸில் டோன்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஏன்னா நாட் அப்படிங்கிறத வச்சு நம்ம இது ஒரு நெகட்டிவ்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ். அ சென்டென்ஸ் தட் ஆஸ்க்ஸ் அ கொஸ்டின். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் கொஸ்டின் மார்க். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் 3 விதமாக பிரிக்கிறாங்க. WH கொஸ்டின் இருக்குது, SR/NO டைப் கொஸ்டின் இருக்குது, சாய்ஸ் கொஸ்டின் ஒன்று இருக்குது. இதில் WH கொஸ்டின் அண்ட் SR/NO டைப் கொஸ்டினை பற்றி நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். WH கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கொஸ்டின் வேர்டு இருக்கணும், வேர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், சப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேர்ப் பார்த்தோம். ஆனால் கொஸ்டின் வரும்பொழுதே நமக்கு வேர்ப் முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். இது நல்லா நம்ம மைண்டில் வச்சுருக்கணும். எல்லா கொஸ்டின்லேயும் எல்லா இடத்துலையுமே இதே ஸ்ட்ரக்சர், வேர்ப் தான் ஃபஸ்ட்டு வரும், சப்ஜெக்ட் தான் செகண்ட் வருமா மேம் கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஸ்டினையே நம்ம டைரக்ட் ஸ்பீச்லையும் இன்டைரக்ட் ஸ்பீச்லையும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதில் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மட்டும் நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ண மாட்டோம். WH கொஸ்டின்னாலே W அண்ட் H அந்த டைட்டில் இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Wயில் வர கொஸ்டின் வேர்டோ ஹெச்சில் வர கொஸ்டின் வேர்டோ வந்திருந்தா அது WH கொஸ்டினாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த WH கொஸ்டினுக்கு நம்ம தலையாட்டி எஸ் அல்லது நோ அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம வாய் திறந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அதனால் இது ஓப்பன் கொஸ்டினாக இருக்குது. இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, when does the movie start, where's the restroom please. SR/NO டைப் கொஸ்டினுக்கும் அதே ஸ்ட்ரக்சர் தான், பட் WH கொஸ்டின் வேர்ட் வராது. ஆக்ஸிலரி வேர்பே கொஸ்டின் வேர்டாக ஆக்ட் ஆகும். இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேர்ப், சப்ஜெக்ட், ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த ஸ்ட்ரக்சரில் வேர்ப்க்கு மேலே ஆக்ஸிலரி வேர்ப்னு மெயின் வேர்ப்னு போட்டிருக்கு. இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி பி ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம், டூ ஃபார்ம், மொடால் ஆக்ஸிலரி கூட சில டைமில் வரும். நல்லா கவனித்து பாருங்கள். 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆர் யூ அ டீச்சர், டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ். இந்த 2 சென்டென்ஸ்லுமே ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் தான் நமக்கு கொஷின் வேர்டாக யூஸ் ஆகிருக்கு. ஆனால் ஒரு சென்டென்ஸில் ஆக்ஸிலரி வேர்பே மெயின் வேர்பாகவும், இன்னொரு சென்டென்ஸில் ஆக்ஸிலரி வேர்ப் ஹெல்பிங் வேர்பாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஆர் யூ அ டீச்சர் அப்படிங்கிற சென்டென்ஸில் ஆர் அப்படிங்கிறது ஆக்ஸிலரி பி ஃபார்ம் வேர்ப், ப்ரெசன்ட் ஆக்ஸிலரி பி ஃபார்ம் வேர்பு இருக்குது. அதில் வேறு எந்த வேர்பும் இல்லாததுனால ஆர் அப்படிங்கிறது மட்டும்தான் மெயின் வேர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸில் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ், அதில் நம்ம டூ ஃபார்ம் வேர்ப், ஆக்ஸிலரி டூ ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரெசன்ட் ஃபார்மில்.
அந்த சென்டென்ஸில் இன்னொரு மெயின் வேர்ப் இருக்குது, ஸ்பீக் அப்படிங்கிறது மெயின் வேர்ப் இருக்கிறதுனால டூ அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்பாக, அதாவது ஆக்சிலரி வேர்பாகவே யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி தான் WH கொஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள் வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம் அப்படின்ற சென்டென்ஸில் ஈஸ் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்பாக செயல்பட்டுருக்கு. வென் டஸ் த மூவி ஸ்டார்ட் அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் அப்படிங்கிறது மெயின் வேர்ப், டஸ் அப்படிங்கிறது ஹெல்பிங் வேர்பாக இருக்குது. உங்களுக்கு வேர்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? ஆக்சிலரி பி வேர்ப், ஹேவ் ஃபார்ம் வேர்ப், டூ ஃபார்ம் வேர்ப் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? அதோட கேட்டகரிஸ், மெயின் வேர்பில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது இதெல்லாம் தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். அடுத்தது சாய்ஸ் கொஷின். The answer is in the question. கொஸ்டின்லேயே ஆன்சரும் இருக்கும், 2 சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், do you want tea or coffee? இந்த மாதிரி சாய்ஸ் கொடுக்கப்படுற கொஷின் எல்லாமே சாய்ஸ் கொஷின் கேட்டகரியில் வந்துடும். கொஷின் கேட்கும்போது கூட நம்ம பாசிட்டிவான கொஷின்ஸ் கேட்கலாம், இல்லை நெகட்டிவான கொஷின்ஸும் கேட்கலாம். How long have they been married for அப்படின்னு கேட்குறது பாசிட்டிவ் கொஷின். Why didn't you do your homework அப்படின்னு கேட்குறது நெகட்டிவ் கொஷின். இதுலேயுமே நம்ம நாட் அப்படின்ற வேர்டு வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லா கொஷின் வேர்டுமே இதே ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுமா, வேர்ப் தான் ஃபஸ்ட்டு வருமா, சப்ஜெக்ட் தான் பின்னாடி வரும் அப்படின்றத ஃபாலோ பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அதில் ட்விஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு மாதிரியும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு மாதிரியும் வரும் கொஸ்டின் வரும்பொழுது. டைரக்ட் ஸ்பீச்சில் கொஷின் வரும்பொழுது அதே ஸ்ட்ரக்சர் தான், ஃபர்ஸ்ட்டு வேர்ப் வந்துடும், அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது இந்த ஸ்ட்ரக்சரே என்டையராக டிஃப்ரெண்ட் ஆகி ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கு என்ன ஸ்ட்ரக்சரோ அதே ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும். இந்த இன்டைரக்ட் கொஷனை பாருங்கள். ஷி ஆஸ்க்டு மீ இஃப் ஐ வாஸ் ஹங்க்ரி அப்படின்னு இருக்குது. அதோட டைரக்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கும்? ஷி ஆஸ்க்டு மீ ஆர் யூ ஹங்க்ரி. டைரக்டில் வரும்போது ஆர் யூ ஹங்க்ரி அப்படிங்கிறது வேர்ப் முன்னாடி வந்துடும், ஆர் யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் பின்னாடி வரும். ஆனால் இன்டைரக்ட் ஃபார்மில் வரும்போது ஐ வாஸ் ஹங்க்ரி அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் மாதிரியே வரும், ஆனால் அது வந்து கொஸ்டின். கட்டாயமாக இன்டைரக்ட் கொஷினில் கொஸ்டின் மார்க் போட்டு முடிக்கக்கூடாது, டைரக்ட் கொஷனில் மட்டும்தான் கொஸ்டின் மார்க் வரணும். நீங்கள் இப்போ கேட்கலாம், ஏன் மேம் டைரக்டில் வந்தாலும் இன்டைரக்டில் வந்தாலும் கொஸ்டினுக்கு கொஸ்டின் மார்க் தானே போடணும் அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் இன்டைரக்டில் வரும்பொழுது அது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறது இல்லை, அது டிக்ளரேட்டிவ் ஃபார்மில் வரக்கூடிய ஒரு இன்ட்ராகேட்டிவ். ஸோ அது டிக்ளரேட்டிவ் ஃபார்மில் இருக்கிறதுனால நம்ம கொஸ்டின் மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை, போடக்கூடாது. ஆல்ரெடி நமக்கு ஸ்டேட்மெண்ட் இன்ட்ராகேட்டிவ் பற்றி தெரியும். இப்போது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அ ஸ்டேட்மெண்ட் தட் எக்ஸ்பிரஸஸ் அ கமாண்ட், என்ட்ரிட்டி ஆர் ஃபர்பிடன்ஸ். கமாண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், என்ட்ரிட்டினா ரெக்வஸ்ட் பண்ணுறது, ஃபர்பிடன்ஸ் அப்படின்னா தடை செய்கிறது, இதெல்லாம் செய்யாத செய்யாத அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்லாம் வந்துடும். என்னென்ன கேட்டகரிஸ் வருது பாருங்கள். அட்வைஸாக இருக்கலாம், டைரக்ஷனாக இருக்கலாம், ஆர்டர் கொடுக்கலாம், கமாண்ட் பண்ணலாம், ரெக்வஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், சஜஷன், அப்பாலஜி, கம்ப்ளைண்ட், சீக்கிங் ஹெல்ப், ஹோப். சீக்கிங் ஹெல்ப்புமே ஒரு வகையில் ரெக்வஸ்ட்டில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக யாரையாவது நம்ம க்ரீட் பண்ணுறோம், விஷ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுவுமே நமக்கு இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வரும். ஹாவ் அ குட் டே அப்படிங்கிறது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒருத்தரை இன்வைட் பண்ணுறது கூட இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வருது. ப்ளீஸ் ஜாயின் மீ ஃபார் டின்னர் டுநைட், அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வருது. கமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட், ஸ்டாப் பீட்டிங் த டாக் அப்படிங்கிறது ஒரு கமாண்டாவோ இல்லை ரெக்வஸ்ட்டாவோ இருக்கலாம், அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் தான் வருது. ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் அதுவும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். லெட் ஹிம் கூல் டவுன் அண்ட் தென் ஆஸ்க் அபவுட் த இன்ஸ்டன்ட், அது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருந்தோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பெரும்பாலும் சப்ஜெக்ட் மறைமுகமாக தான் இடம்பெற்றிருக்கும். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். திஸ் டைப் ஆஃப் சென்டென்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் த செகண்ட் பர்சன் யூ ஃபார் த சப்ஜெக்ட், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த சப்ஜெக்ட் ரீமெயின்ஸ் ஹிடன். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் பெரும்பாலும் யூ அப்படிங்கிற ஒரு செகண்ட் பர்சனை தான் அவங்க சப்ஜெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் மறைமுகமாக வந்திருக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஸ்பெஷல் கேஸஸை ஒன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேஸ் இம்பரேட்டிவ் வித் சப்ஜெக்ட். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்டே இருக்காது, மறைமுகமாக தான் இருக்கும்னு பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு சில டைமில் சப்ஜெக்டை குறிப்பிட்டு வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. ரிலாக்ஸ் எவ்ரிபடி, சம்படி ஆன்சர் த ஃபோன். இங்கே எவ்ரிபடி சம்படி அப்படிங்கிறத சப்ஜெக்டை வெளிப்படையாகவே கொடுத்துருக்காங்க. யூ வாட்ச் யுவர் மவுத் யங் மேன். இந்த சென்டென்ஸில் யூ அப்படிங்கிற செகண்ட் பர்சன் வெளிப்படையாகவே வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கோவத்தில் வெளிப்படுத்தும் போது சப்ஜெக்டை குறிப்பிட்டு கோவமாக திட்டும் பொழுதோ இல்லை வெளிப்படுத்தும் பொழுதோ சொல்கிறாங்க. யூ அப்படிங்கிறது வெளிப்படையாக வரும், சப்ஜெக்ட் வெளிப்படையாக வரும், அதுதான் இம்பரேட்டிவ் வித் சப்ஜெக்ட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்ரியல் கமாண்ட்ஸ். இது கமாண்ட் மாதிரி தெரியும், பட் அது வந்து ஒரு ஹோப்போடு சொல்லக்கூடிய வாழ்த்தாக இருக்கலாம், இல்லை ஜாலியாக சொல்கிறதா இருக்கலாம். ஆனால் அது ரியல் கமாண்ட்ஸ் கிடையாது. ஹாவ் அ குட் ட்ரிப், இது வந்து கமாண்ட் கிடையாது, ஆனால் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. என்ஜாய் த மீல், இதுவுமே ஹோப் தான். ட்ரை ஆல்மண்ட் ஆயில் இஃப் தர்ஸ் நோ ஆலிவ் ஆயில், இது வந்து சஜஷன், இதுவுமே அன்ரியல் கமாண்ட் தான். ட்ரை பண்ணுங்கன்னு கமாண்ட் பண்ணல, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சஜஷன் கொடுக்குறாங்க. இதுவுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வருது. சில இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு டூ ஃபார்ம் முன்னாடி வரும். ஏன் அப்படி வருதுன்னா, டேக் அ சீட்னாலும் ஒன்று தான், டூ டேக் அ சீட்னாலும் ஒன்று தான். வேர்பை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது டூ டேக் அ சீட் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது இம்பரேட்டிவில் கமாண்டில் வரும். டூ ஃபர்கிவ் மீ இது அப்பாலஜியில் வருது. சில இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் ஆல்வேஸ், நெவர், எவர் இந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் ஆகிருக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர் ஹூ இஸ் த பாஸ், நெவர் ஸ்பீக் டு மீ லைக் தட் அகைன், டோன்ட் எவர் ஸ்பீக் டு மீ லைக் தட் அகைன். பேசிவ் இம்பரேட்டிவில் சில டைமில் கெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கெட் வேக்சினேட்டட் பிஃபோர் யோர் ஹாலிடேஸ். இம்பரேட்டிவ் வித் அண்ட் இருக்குது. எப்படி அண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷனல் கிளாஸஸில் வர இஃப் கிளாஸ்க்கு பதிலாக அண்ட் யூஸ் பண்ணி கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸ் இருக்கும் இம்பரேட்டிவில். ஃபார் எக்ஸாம்பிள், கோ நவ் அண்ட் ஐ வில் நெவர் ஸ்பீக் டு யூ அகைன். இது எப்படி இஃப் கிளாஸில் வந்திருக்கணும் அப்படின்னா, இஃப் யூ கோ நவ் ஐ வில் நெவர் ஸ்பீக் டு யூ அகைன். இதுக்கான ஆக்சுவல் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கோ நவ், அதர்வைஸ் ஐ வில் நெவர் ஸ்பீக் டு யூ அகைன். இம்பரேட்டிவ் வித் கொஷின் டேக். இந்த சென்டென்சஸில் வெறும் சென்டென்ஸ் மட்டும் வந்தாலுமே அது இம்பரேட்டிவ் தான். ஆனால் கொஷின் டேக் வரும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, அதனால் இது இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. லெட் மீ $1 அப்படிங்கிறது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், ஒரு ரெக்வஸ்ட். ஹெல்ப் மீ வித் திஸ் அப்படின்றதும் ஒரு ரெக்வஸ்ட். இதில் கொஷின் டேக் வருது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இது இன்ட்ராகேட்டிவ் இல்லை, இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே மேம், ஸ்டேட்மெண்ட்லேயும் இன்ட்ராகேட்டிவ்லையும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்தோம். இம்பரேட்டிவ்லையும் இருக்கானா? இருக்குது. இதுலையும் நாட் அப்படிங்கிற சென்டென்ஸை வச்சு இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். நாட், நெவர், டோன்ட் எவர் அல்லது ஸ்டாப் அப்படிங்கிறது கூட ஒரு ஆர்டராக இருக்குது. அதுவுமே நெகட்டிவ் சென்டென்ஸில் தான் வருது. போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ் அப்படின்னா பாசிட்டிவ், டோன்ட் போஸ்ட் தீஸ் லெட்டர்ஸ் அப்படின்னா நெகட்டிவ். ஸ்டாப் டாக்கிங் அப்படிங்கிறது கூட ஒரு ஆர்டர், இம்பரேட்டிவ், நெகட்டிவ் சென்டென்ஸாக வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அ சென்டென்ஸ் தட் எக்ஸ்பிரஸஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங், எமோஷன் ஆர் ஒப்பீனியன் that always ends with exclamation mark. நம்ம ஆல்ரெடி இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சில சென்டென்ஸில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வரதை பார்த்தோம். ஆனால் அது எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் கிடையாது. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸை 2 விதமாக பிரிக்கிறாங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வித் வாட் அண்ட் ஹவ், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வித் இன்டர்ஜெக்ஷன்ஸ். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வித் வாட் அண்ட் ஹவ் அதுவே 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஷார்ட் ஃபார்ம் அண்ட் லாங் ஃபார்ம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஷார்ட் ஃபார்ம்னா என்ன, லாங் ஃபார்ம்னா என்ன? இங்கிலீஷில் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வேர்பெலாம் இருந்தால் தான் அதை நம்ம சென்டென்ஸ்னே சொல்லுவோம். இப்போது வேர்பே இல்லாத ஒரு ஃபார்மை நம்ம ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறோம். வேர்போடு இருக்கக்கூடிய லாங் ஃபார்மை தான் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னே நம்ம சொல்கிறோம். ஹவு சில்லி அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், ஹவு சில்லி ஐ ஆம் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம், அதாவது லாங் ஃபார்மாக இருக்கிற எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அதே மாதிரி தான் வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா, அது ஷார்ட் ஃபார்மாக இருக்குது. வாட் அ பிரில்லியன்ட் ஐடியா தட் இஸ் அப்படிங்கிறது லாங் ஃபார்மாக இருக்குது. ஹவ் லவ்லி தட் இஸ் ஷார்ட் ஃபார்ம். ஹவ் லவ்லி தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர், ஹவ் லவ்லி தோஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் அது வந்து லாங் ஃபார்மாக இருக்குது. எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ் வித் இன்டர்ஜெக்ஷன்ஸ். இன்டர்ஜெக்ஷன்ஸ்னால் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வரக்கூடிய அல்லது ஒரு சோகத்தில் வரக்கூடிய சில சவுண்ட்ஸ், வாவ், ஹோ, ஹுரே, ஹே, அலாஸ், ஊப்ஸ், அவுச், இது எல்லாமே இன்டர்ஜெக்ஷன்ஸ். இந்த வகையான சென்டென்ஸ்லுமே வேர்ப் இல்லாமல் வந்துச்சுன்னா அது ஷார்ட் ஃபார்ம், சப்ஜெக்ட், வேர்ப் இது எல்லாமே வந்து ஒரு சென்டென்ஸாக அமைஞ்சதுன்னா அது லாங் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாவ், வாட் அ கூல் கார், அதில் சப்ஜெக்ட் இல்லை, வேர்ப் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனாலும் அது ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக இருக்குது. வாவ், வாட் அ கூல் கார் யூ ஹவ் காட், இதில் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்குது. யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஹவ் காட் அப்படிங்கிறது வேர்ப். ஹோ கிரானி, வாட் அ பிக் டீத் அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம், ஹோ கிரானி, வாட் அ பிக் டீத் யூ ஹேவ் அப்படிங்கிற லாங் ஃபார்ம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸை கூட நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு 2ஆக பிரிக்கலாம். ஹோ கிரேட், இட்ஸ் அ வார்ம் டே அப்படின்னு சொல்கிறது பாசிட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி. isn't a warm day அப்படின்னு ஆச்சரியமாக சொல்கிறது நெகட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். நெகட்டிவ் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில் குறிப்பாக இன்ட்ராகேட்டிவ் வேர்ட்ஸ் இடம்பெற்றிருக்கும். isn't it அப்படிங்கிறது ஒரு இன்ட்ராகேட்டிவ் வேர்ட். isn't அப்படின்னு கேட்குறதே இன்ட்ராகேட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி பாசிட்டிவ்லையும் பாருங்கள், வாஸ் த டெசர்ட் டெலிஷியஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆச்சரியமாக சொன்னாலும் அது ஒரு இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் இருக்குது. வாஸ் வேர்பில் ஆரம்பித்தாலே அதை இன்ட்ராகேட்டிவ்னு நம்ம பார்த்தோம். இன்ட்ராகேட்டிவ் வேர்டு இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கைஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன். பாய்.